ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 24/12/2022 மார்கழி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் பூராடம் நட்சத்திரம் நிறைந்த நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ஆக ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைய தினம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்வது மிக மிக நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் ராகு கால நேரத்தை பொறுத்த மட்டிலும் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்த மட்டிலும் மதியம் 1:30 3 மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் நற்காரியங்கள் செய்வதற்கான சுப ஓரைகளாக அமையப்பெறுபவை காலை நேரத்தை பொறுத்தவரையிலும் காலை 7:45 8:45 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்த மட்டிலும் மாலை 4:45 5:45 வரையிலும் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சனிக்கிழமையில் பூராடம் நட்சத்திரம் வருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதாவது தொழிலை குறிக்கின்ற சனி பகவானும் வருமானத்தை குறிக்கின்ற சுக்கிர பகவானும் இருவரும் நட்பு கிரகங்களாகி நாள் நட்சத்திர ரீதியாக ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு உன்னத நாள் இந்த நாள். ஆக ஏற்கனவே தொழில் ஏதாவது தடையாகிட்டே இருக்குது, இல்லை தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, இல்லை எவ்வளவு உழைத்தாலும் என்னால் தொழிலில் பெரிய லாபங்களை ஈட்ட முடியவில்லை அப்படிங்கிறவங்க தொழில் மேம்பாடு அடைய வேண்டும் என உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் எல்லை தெய்வங்கள், குறிப்பாக பெண் எல்லை தெய்வங்களை, அதாவது எல்லை தெய்வமாக இருக்கணும், அது பெண் தெய்வமாக இருக்கணும், அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். தொழில் நல்லபடியாக முன்னேற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷத்தை பொறுத்த மட்டிலும் உன்னதமான நாள். தொழில், வியாபாரம், பொருளாதாரம் இம்மூன்றிலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். பெண்கள் வழியிலிருந்து உதவிகளை வழங்குகின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அடையும். தகப்பனார் வழியிலிருந்து நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் பெறுகின்ற இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உயர்கல்வியில் நல்ல மேன்மை உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தன்மையை எந்த விஷயத்திலும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் இருந்து பண விஷயம் வரையும் தேவையற்ற சில தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான அமைப்பில் உண்டு என்பதனால் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சின்னதாக பேரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான அமைப்புண்டு. இன்றைய தினம் சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக சிறப்பாக இல்லை, நிதானமாக இருந்துக்கங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் லாபங்கள் சற்று அதிக அளவு கிடைக்கின்ற நாள். மகிழ்ச்சி பெருக்கெடுக்கின்ற அற்புதமான நாள். திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற உன்னதமான நாள். கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகற்றப்படுகின்ற அதி உன்னதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எதெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். கடக நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உத்தியோக நிமித்தமாக நல்ல மேன்மைகளையெல்லாம் வழங்குகின்ற மேன்மை மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் செலவுகளை உள்ளே இழுத்து விட்டுரும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த 2 தவிர மற்ற எல்லாமே இன்றைய தினம் சிறப்பாக உண்டுங்க. மன மகிழ்ச்சியான செலவுகளை தான் செய்வீர்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக உண்டு. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்ற மிகுந்த நாள். மன மகிழ்வுதனை வழங்குகின்ற நாள். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். கலைத்துறையில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை கண்டு, குழந்தைகளினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுகின்ற ஒரு அதி உன்னதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற சிறப்பான நாளாகவும், குறிப்பாக இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் பொருள் சேர்க்கையில், குறிப்பாக ஆபரண சேர்க்கையில் அதிக நாட்டம் செலுத்துகின்ற ஒரு நல்ல நாளாகவும், தொழில் சார்ந்த ஆண்கள் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு உகந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது.
இதெல்லாம் கிடைச்சா மன நிறைவாக இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் கிடைத்து அந்த மன நிறைவும் கிடைக்கின்ற இனிய நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பெண்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய தினம் எந்த பயணங்கள் வந்தாலும் அந்த பயணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது நல்லது. பயணங்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கையில் நல்ல பண வரவுங்க. தொட்டதெல்லாம் தூள் பறக்கிற ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சியையும் மேன்மையையும் வழங்குகின்ற நாள். திருமண முயற்சிகளெல்லாம் கைகூடி வருகின்ற அதி உன்னதமான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உங்கள் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இன்றைக்கி நடந்துட்டிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆள் ஆயிடலாம். அந்த மாதிரி வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து லாபங்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையின் பரிபூரணமான சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான நல்ல நாளாக இன்றைய தினம் விருச்சகராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் ஜாலியாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையே கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தி ஒரு முறையான பொருளாதாரத்தை முன்னேற்றாமல் இன்றைய தினம் அதிக விரயங்களை செய்து நஷ்டப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நல்லது. கூடுதலாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் விரய செலவுகள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இருப்பதனாலும் சுப விரயங்களாக அவை இருப்பதனாலும் கவலை வேண்டாம். நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யுங்க. குடும்ப முன்னேற்றத்திற்காக செலவு செய்யுங்க. உங்களுடைய செலவு ஒரு பொருள் வரவாக வீட்டுக்கு திரும்ப வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய தினம் செலவு செய்தால் போதுமானது. அதேபோல் வெளியூர் பயணங்கள் எல்லாம் செய்வதற்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் லாபங்கள் சற்று அதிக அளவு கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகம், வியாபாரம், தொழில்னு எந்த ஜீவன அமைப்புகளில் இருந்தாலும் அந்தந்த அமைப்புகள் சார்ந்து முன்னேற்றங்களை பெறுகின்ற ஒரு உன்னதமான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான மிக உன்னதமான நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் சிறப்பு. குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். பல இடங்களில் இருந்து கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதேபோல் உத்தியோக நிமித்தமாக மாற்றங்களை, பயணங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும், அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்ராடுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த மாதிரி மாற்றங்களையோ பயணங்களையோ இன்றைய தினம் எதிர்கொள்ளலாம். உத்தியோகம் செய்கின்ற இடங்களில், தொழில் செய்கின்ற இடங்களில் இன்றைய தினம் பெரிய அலுப்பு இல்லாமல் கலகலப்பாக தொழில் நகருகின்ற சிறப்பான நாள். மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பெண்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் பொருள் வரவுகளையும் வழங்குகின்ற நாள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.